ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய 4வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த நாளுடைய ஆராதனைகளை கடந்து போகிறோம். நாளுடைய ஆராதனை நடத்துகிற எப்சிபாக்காக நித்தினுக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறித்து வெளிப்படும்படியாக, கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆவியானுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தினுடைய 4வது வாரத்தில் உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாய் இந்த நாளிலே ஆராதனை நடத்துகிற எப்சிபாக்காக நித்தினுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறித்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடு நீங்கள் இடைப்படுவீராக ஆண்டவரே. இந்த மாதத்தினுடைய வசனத்துக்கு ஏற்றாற்போல் ஆண்டவரே, எங்களுடைய களஞ்சியங்கள் பூர்ணமாய் நிரம்பத்தக்கதாய், எங்களுடைய ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோடத்தக்கதாய் கர்த்தர் எங்கள் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க போறபடினால் நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். செய்தி கொடுக்கிற மகனை சிலுவையில் மறித்து வெளிப்படுவீராக. எல்லா துதி கனமகிமைகள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனை கடந்து போவோம். கர்த்தர் நாளுடைய ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 4வது வாரம் ஆராதனை வேளையிலும் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் எல்ஷடாய் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்துகிறோம். இந்த ஆராதனை வேளையில் முதல் பாடலாக போற்றுவோமே போற்றுவோமே என்ற பாடலை எங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக பாடுங்கள். தேங்க்யூ ஜீசஸ். போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. துங்கனேசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவேன். துங்கனேசுவே தூயா உமக்கே துதிகள் சாற்றிடுவேன். மங்கா புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவேன். மங்கா புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவேன். எங்குள் அற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேணும். கங்குள் அற எங்குமே ஒளி மங்கிடாமலே தங்கிட வேணும். போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அணைத்து எடுத்தோனே. ஆழ்ந்த சேற்றினில் அமிழ்ந்த எம்மையே அணைத்து எடுத்தோனே. ஆழிதனிலும் பாவம் எறிந்த அன்னை உத்தமனே. ஆழிதனிலும் பாவம் எறிந்த அன்னை உத்தமனே. அன்றும் என்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மனதினிலே. அன்றும் என்றும் என்றும் துதிப்பேன் மன்னவனையே மனதினிலே. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே. பாரில் என்னையே பிரித்தெடுத்தோனே தாவி வந்தோனே. மதினிலே ஆவியிந்திட அருள் நிறைந்தவனே. அகமதினிலே ஆவியிந்திட அருள் நிறைந்தவனே.
தரிசனம் தந்த தேவனே, பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க. தரிசனம் தந்த தேவனை, பரிசுத்தமாய் பாரில் ஜீவிக்க. போற்றுவோமே போற்றுவோமே எம் தேவரீரை, இவ்வேளையிலே நன்றியுடனே. எம் தேவரீரை இவ்வேளையிலே நன்றியுடனே. நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா. எங்களை நீர் மட்டுமாய் நடத்தி வந்த உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பாராட்டின அன்புக்காக நன்றி அப்பா. உம்மையே போற்றி துதிக்கிறோம். நாமம் வாழ்கும் அப்பா. இயேசுவே, இந்த நாளில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. உமக்கே துதி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறீரப்பா. எங்களுக்காக பெரிய திட்டங்களை வரைந்து வைத்திருக்கிறீர், உமக்கு நன்றி. உமக்கே ஆராதனை அப்பா. ஆண்டவரே, எத்தனையோ தடைகள் இருந்தப்பவும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக பாதைகளை உண்டு பண்ணி ஒவ்வொரு நாளும் உடைய புதிய கிருபைகளை கொடுத்து எங்களை தாங்கி நடத்தினீரே, உமக்கு நன்றி ஐயா. ஆண்டவரே, தாயின் கருவிலே எங்களை தெரிந்தெடுத்து எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களுக்காக திட்டங்களை வகுத்து மட்டுமா எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்த உடைய கிருபைகளுக்காக நன்றி, நன்றி அப்பா. ஆண்டவரே, எவ்வளவோ கடல் போன்ற சுச்சுவேஷன்ஸ் அப்பா, சூழ்நிலைகள் ஆண்டவரே, இனி வழியே இல்லை என்ற வாழ்க்கையில் நாங்கள் திகைத்து போன என்ற வேலைகளை உடைய கரம் எங்களோடு கொடுறதுக்காக நன்றி, நன்றி ஐயா. ஆண்டவரே, கடலிலே உடைய பாதைகளை எங்களை காட்டினீரே, உமக்கு நன்றி அப்பா. இது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் என் துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. கடலின் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ
சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. அப்பா, இம்மட்டுமாய் எங்கள் துதி பலிகளை ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி. உமக்கே துதி, உமக்கே மகிமை, உமக்கே கணம். அப்பா, நீர் ஒருவரே பாத்திரர். உம்மை துதிகளை சொல்லி வருவதற்காக எங்களை உண்டாக்கினீர் அப்பா. உம்மை எந்த நேரமும் அப்பா உம்முடைய துதிகள் எங்கள் வாயில் இருக்கட்டும் அப்பா. மீதியான எல்லா பிரசங்க வேலைகளையும் ஆண்டவரே எல்லா நேரத்திலையும் இது எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்துடைய கடைசி வாரத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாகவே ஒரு வார்த்தையை வைத்து நம்ம அதில் தியானித்து கொண்டிருக்கிறோம். அது தொடர்ச்சியாக தான் நாம் இன்றும் நம்ம செய்தியை பார்க்க போகிறோம். செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் ஜெபித்து விட்டு செய்திக்கு கடந்து செல்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறேன். இந்த நாளிலும் நான் பேசுகிற இந்த வார்த்தையில் நீங்கள் இடைப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை மறைத்து நீங்கள் பேசுங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கான வார்த்தையை நீர் கொடுத்து ஆண்டவரே நீர் தேற்ற வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிப்போம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். இந்த நீதிமொழிகள் நாம் வாசித்த இந்த நீதிமொழிகளில் இந்த 9ஆம் வசனத்தில் ஒரு விஷயம் போட்டிருக்கு. நீ தேவனை கனம் பண்ணு அப்படின்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் இதை நம்ம ஹானர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஹானர் அப்படின்றது நம்ம பொருள்களால் மட்டும் கிடையாது, நம்மளோட வாழ்க்கையில் நம்ம செய்கிற செய்முறைகளிலும் கூட நாம் தேவனை கனம் பண்ணுவது. கனம் பண்ணுவது அப்படின்றது நம்ம தமிழில் எப்படி சொல்லலாம்னு சொன்னால், ஒருவரை நாம் கௌரவிப்பது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். கௌரவிப்பது அப்படி என்று சொன்னால் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு சீஃப் கெஸ்ட்டை நம்ம கூப்பிடுவோம். சீஃப் கெஸ்ட்டை மட்டும் கூப்பிட்டு அவங்கள முன்னாடி உட்கார வைத்து அவர்களுக்கு ஷால்வை அணிவித்து அவர்களுக்கான வெகுமதிகள் எல்லாம் கொடுத்து அவர்களை சிறப்பானவர்களாக அங்கே இருக்கிற அந்த அரங்கத்தில் இருக்கிற மற்ற எல்லாரை காட்டிலும் அந்த சீஃப் கெஸ்ட்டுக்கு ஒரு தனி மரியாதை கொடுத்து அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது முன்னுரிமை, முதல் முன்னுரிமையை நம்ம அவங்களுக்கு கொடுப்போம். இதுதான் கௌரவிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கு நாம் இது பார்த்து கொண்டு இருக்கிற இந்த செய்திகளில் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறது, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எப்பொழுதுமே கௌரவிக்கப்பட வேண்டும். அவர் எப்பொழுதுமே கனம் பண்ணப்பட வேண்டும். நம்ம கொடுக்குற பொருள்னால நம்ம ஒரு பொருளை முதல்ல கொடுத்துட்டோம், நம்ம காணிக்கைகளை கரெக்டாக கொடுத்துட்டோம், செழுமையான காணிக்கைகளை கொடுத்ததுனால நாம் தேவனை கௌரவிப்பவர்கள் என்று அர்த்தம் கிடையாது. நம்ம பை புக் பிரகாரம் நீ தேவனை நீ கனம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றதுனால நம்ம கனம் பண்ணுறோம். ஆனால் அது நம் உள்ளத்திலிருந்து நாம் பண்ணுகிறோமா அப்படின்பதை நம்ம ஒவ்வொருவரும் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் தேவனை எப்படி கௌரவிக்கிறீர்கள் என்பதை குறித்து நம்ம பார்க்க வேண்டும். வாசிக்கலாம். மார்க்கு 12ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். ஜீவனத்திற்கு உண்டாயிருந்தது எல்லாவற்றிலும் போட்டு விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இந்த ஸ்டோரி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இயேசு என்ன பண்றாரு, தேவாலயத்துக்கு முன்பாக அந்த காணிக்கை பெட்டிக்கு முன்பாக அவர் உட்கார்ந்து எப்படி காணிக்க போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நிறைய பணக்காரங்க என்ன பண்றாங்கன்னா பயங்கரமான, அதாவது முன்னாடி வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா பயங்கரமா ஆண்டவரை பணத்தினால நிறைய பணம் போட்டுட்டு போறாங்க. அப்போ அந்த வரிசையில ஒரு விதவை, ஒரு ஏழை விதவை வராங்க. அவங்களுக்கு அப்போ அந்த 2 காசு தான் இருக்கு, அவங்க ஜீவனத்துக்கே அதுதான் இருக்கு, அதுக்கப்புறம் சாப்பாடு கூட காசு கிடையாது. அவங்க அதை அப்படியே அந்த காணிக்கை பெட்டியில போட்டுட்டு போறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற சீஷர்களை பார்த்து சொல்றாரு, இந்த பெண் தான் இருக்கிறதுலே இங்கே அதிகமான பணத்தை போட்டா அப்படின்னு சொல்லும்போது சீஷர்கள்லாம் ஆச்சரியமாக கேட்குறாங்க, என்ன ஆண்டவரே அவங்கவுங்க கட்டுக்கட்டாக பணத்தை போடுறாங்க, இந்த 2 பைசா போடுறாங்க, இவங்கள போய் நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, அவங்க எல்லாமே தங்களுடைய சர்ப்ளஸ் அமௌண்ட், அதாவது தங்களுடைய பரிபூர்ணம், அதாவது அவங்க ஃபுல்ஃபில் ஆகிட்டு அதுக்கு மேலே பொங்கி வழிகிற அமௌண்ட் அவங்க போடுறாங்க. ஆனால் இந்த லேடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு இருந்ததே அதுதான், சாப்பாடுக்கு அடுத்த வேலை காசு கிடையாது, இதை தூக்கி ஆண்டவர் கொடுத்துட்டாங்க, அதனால இவ தான் அதிகமாக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் எப்பவுமே
நீங்கள் கொடுக்குற குவான்டிட்டியை பார்க்குறவர் கிடையாது. ஆண்டவர் நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க அந்த குவாலிட்டியை தான் ஆண்டவர் பார்க்குறார். இன்றைக்கு தேவனை கனம் பண்ணுவதில், தேவனை கௌரவிப்பதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பை புக் பிரகாரம் ஆண்டவரே நமக்கு இன்றைக்கி இந்த காணிக்கை கொடுத்துட்டு ஆண்டவரே என்னுடைய 10% நான் கொடுத்துட்டு ஆண்டவரே நான் அதை பண்ணிவிட்டு ஆண்டவரே இதை பண்ணிட்டேன்னு சொல்கிறோமா? இல்லை, கொடுப்பதில் நீங்கள் உங்கள் மனதளவில் எந்த அளவுக்கு அது தரமான ஒரு பொருளாக நீங்கள் தரீங்க. அது உங்களுடைய பொருளாக இருக்கலாம், இல்லை அது உங்களுடைய நேரமாக இருக்கலாம், தேவனுக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதையாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டுட்டோம், ஆனால் அநேக நேரத்தில் ஆண்டவரை எல்லாவற்றிலும் நம்ம பிரதானமாக வைத்து கொண்டிருக்கிறோமா? நம்மளுடைய இருக்கிற எல்லாவற்றிலுமே தேவனை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுத்து வைக்கிறோமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே கிடையாது. அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய பொருளாலும் மற்ற எல்லா விஷயங்களிலும் நீ தேவனை கௌரவிக்கணும், அவருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் எல்லாம் பாருங்க, என் கூட ஆண்டவர் இருக்காரு, நான் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும். அதுதான் தேவனுக்கு நம்ம கொடுக்குற கணம். இந்த ஏழை விதவி அதை தான் பண்ணா, என்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் நான் அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறேன்? தேவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை காண்பிக்கிறாங்க. தேவன் அதை கனம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு விஷயத்தை பார்ப்போம். வாசிங்க அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லை. அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையா? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய். நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேதுரு அனனியா கிட்ட சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி. எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த டைம்ல அவங்களுடைய லேண்ட் எல்லாம் வித்து அவங்க அந்த அப்போஸ்தலர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது கம்பல்ஷன் கிடையாது. பட் இந்த அனனியாவும் சப்பீராவும், அவங்க ஒய்ஃப் சப்பீராவும் 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு ரொம்ப நாளா விற்காத ஒரு நிலத்தை அதை விற்று அதை பணத்தை அப்போஸ்தலருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு பண்ணி இதை விற்கிறாங்க. ஆனா ஒரு சமயத்துல அந்த பணம் அவர்கள் கையில் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரு இந்த அனனியா, தனக்குன்ட்டு ஒரு பணத்தை எடுத்து வைத்து எப்போ ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சர்ப்ளஸ் அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு மீதி எடுத்து வந்து கொடுக்குறாரு. அதாவது தனக்கு தேவையானது எடுத்து வைத்து கொண்டு மீதி எடுத்து வந்து அப்போஸ்தலருக்கு கொடுக்கும்போது அப்போதான் இந்த கான்வர்சேஷன் நடக்குது. நீ தேவனிடத்தில், இதுக்கு முன்னாடி அது உண்டு தானே இருக்கு, நான் கட்டாயப்படுத்தவே கிடையாது, ஆனால் நீ ஏன் இப்படி பண்ண? நீ தேவனிடத்தில் போய் சொல்கிற. இன்றைக்கு அநேக நேரத்தில் தேவனை கனம் பண்ணுவதில், தேவனை கௌரவிப்பதில் நாம் நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். நான் கரெக்டாக தான் தேவனை கனம் பண்ணுறேன், நாம் கரெக்டாக தான் தேவனுக்கு எல்லாமே பண்ணுறேன், அவருக்கு தான் நான் முதல் உரிமை கொடுக்குறேன், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் மனதளவில் நாம் நமக்கென்று சில காரியங்களை நமக்குள்ளே ஒழித்து வைத்திருக்கிறோம். இது என்னுடைய டிசிஷன், நான் தான் எடுப்பேன், இதில் தேவனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அநேக காரியங்களில் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு முன்னுரிமையை கொடுத்து விட்டு தேவனை அநேக நேரத்தை நம்ம பின்னுக்கு தள்ளி வைக்கிறோம். அப்புறம் அந்த காரியத்தில் ஃபெயிலியர் ஆனோம்னு நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே நான் என் காணிக்கையெல்லாம் கரெக்டாக தான் போட்டேன், ஆண்டவரே நான் இது எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன், உங்கள்கிட்ட டிசிஷன் எல்லாமே கேட்டேன் ஆண்டவரே, பட் ஸ்டில் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இது நடந்ததுன்னு கேட்குறோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் செய்வதில் முழு மனதோடு உண்மையாக உண்மையும் உத்தமமாக நீங்கள் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனை நீங்கள் கௌரவித்தீர்களா? இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் அப்படி பண்ணலை, முழு மனதோடு நீங்கள் பண்ணலை. இன்றைக்கு இந்த அனனியாவை போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கென்று சில ப்ரிஃபரன்ஸை எடுத்து வச்சுட்டு மீதி தேவனுக்கு நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளோட பேசக்கூடியவராக இருக்கிறார். கடைசியாக ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிடுத்து முடிக்கலான்னு ஆசைப்படுறேன். வாசிங்க யோபு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரியைப் போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இங்க யோபுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம். யோபு திடீர்னு பிசாசினால் சோதிக்கப்பட்டு அவனுக்கு இருந்த ஆஸ்திகள் எல்லாமே போய் நோய்வாய்ப்பட்டு தெருவில் இருக்காரு. அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, இன்னுமா அந்த ஆண்டவரை நீ நம்பிட்டு இருக்க, அவரை தூஷித்து விட்டு உன்னுடைய ஜீவனை விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. அப்போதான் இந்த அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் யோபு சொல்றாரு, நீ பைத்தியக்காரியை போல பேசுற, தேவனிடத்துல நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். எவ்வளோ ஒரு அருமையான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? தன்னுடைய கஷ்டமான நேரத்திலும் கூட தன்னுடைய வார்த்தைகளால் தேவனை யோபு கனப்படுத்துகிறார். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்ம பொருள் பணம் இதுதான் நினைக்கிறோம். உங்களுடைய வார்த்தையில் எத்தனை நேரங்களில் நீங்கள் தேவனை கௌரவிக்கிறீர்கள், எத்தனை நேரங்களில் தேவனை கனப்படுத்துகிறீர்கள்? ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளில் அநேகர் சொல்லலாம், நீ ஆண்டவரை நம்புறியே, ஆனால் உன் வாழ்க்கை இப்படி இருக்கே, நீ எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுற, ஆனால் உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கே, எதில் நீ லேக் பண்ணுற அப்படின்னும் போது நாமே சில நேரத்தில் தூண்டிவிடும். நம்ம ஆண்டவரை நல்லா தானே வணங்குறோம், நம்ம ஆண்டவருக்கு எல்லாமே கரெக்டாக தானே செய்கிறோம், பட் ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படி செய்தாரு அப்படின்னு சொல்லும் போதே அதில் நீங்கள் தேவனை கௌரவிக்கல, அவரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கீழே போட்டு உடைக்கிறீங்க. இன்றைக்கு உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகளை, உங்களுக்கு வருகிற வறுமையில், இன்றைக்கு உங்களுடைய போராட்டங்களின் மத்தியில் தேவனை உங்களுடைய வார்த்தைகளால் நீங்கள் எப்படி கௌரவிக்கிறீர்கள்? நீங்கள் அவரை கனப்படுத்துறீங்களா?
உங்கள் வார்த்தைகளே. இன்னைக்கு யோபு தான் சொல்றாரு, இது எல்லாவற்றிலும் யோபு தன் வாயினால பாவம் செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் கனப்படுத்துவது என்பது நம்மளுடைய வாயிலிருந்து இந்த வருகிற வார்த்தையிலும் கூட தான். உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகளில், போராட்டமான நிலைமைகளை, உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற ரிசல்ட் வராமல் எதிர்மறையாக நடக்கும்போது நீங்கள் தேவனை எப்படி அணுகுகிறீர்கள், தேவனை குறித்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ஒருவேளை ஆண்டவரை நீங்கள் கனம் பண்ணுறீங்களா, ஆண்டவரை நீங்கள் கௌரவிக்கிறீங்களா, இல்லை அவரை குறை சொல்லி கொண்டு நாம் சுற்றி திரிகிறோமா? இன்றைக்கு இந்த வசனங்களானது, இந்த வார்த்தைகளானது நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே கிரியை செய்ய வேண்டும். நம்ம அநேக நேரத்தை கௌரவிப்பது, தேவனை கனப்படுத்துவது என்பது பொருள் மட்டும்தான் நினைக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம 3 விஷயங்களை பார்த்தோம். அந்த ஏழை, அந்த விதவை என்ன பண்ணா, தனக்கு இருந்தவற்றில தேவனுக்கு கொடுத்தா. அதாவது தேவன் எதிர்பார்க்கிறது குவான்டிட்டி கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டி. எந்த மனதோடு நீங்கள் தேவனை கௌரவிக்கிறீர்கள், அவருக்கு எப்படி நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்றது தான். உங்களுக்கு நிரம்பி வழிகிற செல்வத்திலிருந்து எடுத்து கொடுக்கறது கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டி டைமை நீங்கள் கொடுக்குறீங்களா, உங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டி, அந்த தரத்தை நீங்கள் ஆண்டுகிட்ட கொடுக்குறீங்களா அப்படின்னு தான் எதிர்பார்க்கிறார். ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டு ஆண்டவருக்காக பண்ணணும்னு நினச்சிட்டு திருப்பி அதிலேருந்து பின்வாங்குறீங்க, ஒரு வேலை ஏதோ ஒரு டபுள் மைண்டடோடு நீங்கள் ஆண்டவருக்காக பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அங்கே தேவனை கனப்படுத்துறவர்களாக இல்லை, தேவனை நீங்கள் அங்கே கீழே தள்ளி விடுறவர்களாக இருக்கீங்க. அண்ணனே அதுதான் பண்ணார், அவருக்குன்னு எடுத்து வச்சுட்டு மீதி ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவர் மீதியை கேட்கிறவர் கிடையாது. அந்த விதவை போல உங்களுடைய குவாலிட்டியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது என்பது குறித்து நம்ம யோசிக்க வேண்டும். கடைசியாக நம்மளுடைய வாயில் நாம் பேசுகிற வார்த்தையில் தேவனை நம்ம கௌரவிக்கிறோமா, தேவனை நம்ம கனப்படுத்துகிறோமா, இல்லை தேவனை நம்ம கீழே போட்டு உடைக்கிறோமா நம்ம யோசிக்கணும். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாகவே நாம் பார்த்து வருகிற காரியம் ஆண்டவரே, எங்களுடைய எல்லா காரியங்களிலும் உம்மை நாங்கள் கனப்படுத்த வேண்டும் என்பது ஆண்டவரே. அப்பொழுது நீங்கள் எங்கள் களஞ்சியங்களை நிரப்புகிறவராக இருக்கிறீங்க ஆண்டவரே. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எந்த அளவுக்கு குவாலிட்டியாக நாங்கள் உங்களை கௌரவிக்கிறோம் ஆண்டவரே, எல்லாருக்கும் முன்பாகவும் உண்மை நாங்கள் எப்படி கௌரவிக்கிறோம் என்பதை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க உதவி செய்யுங்க. அநேக நேரத்தில் அன்னியாவை போல் ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கென்று நிறைய ப்ரிஃபரன்ஸ் வச்சுக்கிட்டு எங்களுக்குன்னு நாங்கள் டிசிஷன் எடுத்துகிட்டு அநேக நேரத்தில் உண்மை நாங்கள் ஆண்டவரே ஒரு செகண்ட் ஆண்டவர் ஆப்ஷனாக வச்சுருக்கும் போது ஆண்டவரே, நிச்சயமாக அங்கே நீங்கள் வருத்தப்படுகிற தேவனாக இருக்கிறீங்க. நாங்கள் இனிமேல் அப்படி செய்யாதபடிக்கு எப்பொழுதுமே எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே நீங்களாக தான் ஆண்டவர் இருக்கணும். யோபுவை போல் எந்த சூழ்நிலையில் வந்தாலும் எங்கள் வாயிலிருந்து உண்மை நாங்கள் கீழே போட்டு உடைக்காமல் எங்கள் வாயினால் ஒவ்வொரு நாளும் உங்களை கௌரவிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளானது எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தேற்றட்டும், எங்கள் ஒவ்வொருவருக்கும் இது ஆண்டவரே ஒரு பாடமாக இருக்க உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இதை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய கருத்துக்கள் எல்லாவற்றும் ஒப்புக் கொடுக்கிறேன். கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய கரம் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். நல்ல ஒரு ஆராதனை மற்றும் செய்தியை கேட்டோம். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு இடைப்பட்ட பிரகாரமாய் நம்முடைய ஆலைகளிலே திராட்சரசம் புரண்டோடத்தக்கதாய் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வேண்டும் என்றால் நாம் உண்மையாகவே கர்த்தரை கனப்படுத்தக்கூடியவளாய், கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதபடி கர்த்தரை சார்ந்து அவர் நமக்கு எது செய்தாலும் நன்மைக்கு எதுவாகவே செய்வார் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம ஒவ்வொருவரோடு இடைப்பட்டிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் இப்படியாக நம்ம ஒவ்வொருவரோடு பேசினபடினால அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாய் எங்களை நடத்தின தேவன் வருகிற மாதத்திலும் எங்களை நடத்துங்க என்று சொல்லி ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலவெளியில் நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காக நன்றி. நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீங்க, நாளுடைய செய்தி எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீங்க. இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்க அப்படியாகவே ஆசீர்வதிக்கப்படுறபடினால் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அநேக தடவை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஏன் இது நடக்கிறது என்று சொல்லி யோசித்த காலங்கள் உண்டு. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உங்களுடைய சிச்சையை நாங்கள் அற்பமாக எண்ணி ஏன் எங்களுக்கு இப்படிப்பட்ட சோதனை என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே ஏசப்பா அநேக தடவை சோர்ந்து போனது உண்டு. ஆனால் கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவரே நாங்கள் உம்மை கனப்படுத்தக்கூடியவளாய், உம்முடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதபடி அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டவரே மன பக்குவத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டு ஒவ்வொருவரையும் அப்படியாகவே ஆஸ்வதிப்பாராக. அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஏசப்பா பெரிதான ஆசீர்வாதங்களை காண உதவி செய்யுங்க. ஆண்டவரே, கடந்த ஆண்டில ஆண்டவரே ருசிக்க முடியாத ஆசீர்வாதங்களை இந்த ஆண்டில ஆண்டவரே வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி நீங்க ஆசீர்வதிக்க போறபடினால் நன்றி செலுத்துகிறோம். செய்தி கொடுத்த மகனுக்காக நன்றி. இன்னும் அநேக மறைப்பொருளை வெளிப்படுத்துவீராக. இன்னும் அநேகருக்கு வல்லமையாக துவைப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக.
ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருந்தால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.